கோடை தொடங்கிவிட்டது. பல்வேறு இடங்களிலும் பெண்கள் தண்ணீர் எடுக்க குடங்களை தூக்கி கொண்டு செல்வதையும், குடிநீர் விநியோகம் இல்லை என சாலை மறியல்களில் ஈடுபடுவதையும் செய்திகளில் பார்த்திருப்போம். சென்னை வாசிகளுக்கும் இது குறித்த கவலைகள் இல்லாமல் இல்லை. அவர்களுக்கான செய்திதான் இது. என்னவென்று பார்க்கலாம். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நிலை என்ன? அவைகளில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது? கோடையை சமாளித்துவிட முடியுமா? இது அரசுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிநபருக்கும் ஆனது. காரணம், டேங்கர் லாரிகளில் தண்ணீர் வாங்கி பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் மாத பட்ஜெட்டில் துண்டு விழும் என்பதால் தான். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்று புழல் ஏரி. இதன் மொத்த கொள்ளளவு 3300 மில்லியன் கன அடி. இந்த ஏரியில் தற்போது இருக்கும் நீரின் அளவு 2942 மில்லியன் கன அடி. வினாடிக்கு 570 கன அடி அளவிற்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் ஏரியிலிருந்து 217 கன அடி அளவிற்கு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. சோழவரம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 1080 மில்லியன் கன அடியில் 118 மில்லியன் கன அடி அளவிற்கே நீர் உள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து இல்லாத நிலையில் 168 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நீர் நிரம்பியிருந்தால் கடல் போல் காட்சியளிக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியில் தற்போது 2384 மில்லியன் கன அடி அளவிற்கு நீர் உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து இல்லாத நிலையில் வினாடிக்கு 46 கன அடி அளவிற்கு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. பூண்டி ஏரியின் மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் தற்போது 978 மில்லியன் கன அடி அளவிற்கே தண்ணீர் உள்ளது. நீர்வரத்து ஏதும் இல்லாத நிலையில் வினாடிக்கு 525 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. 1465 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட வீராணம் ஏரி தற்போது வறண்டு காணப்படுவதால் எவ்வளவு தண்ணீர் உள்ளது என்ற விவரங்கள் இல்லை. கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவு 500 மில்லியன் கன அடியாக இருக்கும் நிலையில் தற்போது 384 மில்லியன் கன அடி அளவிற்கு தண்ணீர் உள்ளது. நீர்வரத்து இல்லாத நிலையில் வினாடிக்கு 25 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நிலை இப்படி இருக்க, ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து தெலுங்கு கங்கா திட்டத்தின் கீழ் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் பெற வேண்டிய தண்ணீரை முழுமையாக கேட்க வேண்டும் என கோரிக்கை வலுத்திருக்கிறது. இந்த ஏரிகள் ஆக்கிரமிப்புகள் எல்லாம் எடுத்துட்டு தண்ணியை சேகரிக்கிறதுக்கு எல்லா ஏரிகளும் தூர் வரணும், தண்ணியை சேமிக்க வைக்கணும். 12 TMC தண்ணியை தெலுங்கு கங்கா திட்டத்திலேருந்து முழுமையாக இது வரைக்கும் வாங்கி சேமிக்கலைன்றது எல்லாருக்கும் தெரியும். அரசாங்கம் இதில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து எல்லா ஏரியிலையும் நல்ல விதமாக செஞ்சாதான் இந்த தண்ணி பற்றாக்குறையை தீர்க்க முடியும். அத்துடன் குடிநீர் ஆதாரங்களை முறையாக தூர்வாரி ஆக்கிரமிப்புகளையும் அகற்றினால் மழை நீரையும் ஆந்திராவிலிருந்து வரும் தண்ணீரையும் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. சென்னையின் குடிநீர் ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11.75 TMC. அதில் ஏற்கனவே வீராணம் ஏரி முழுவதுமாக வறண்டுவிட்டது. புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம், சோழவரம், கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் என 5 ஏரிகளில் தற்போது 6.88 TMC தண்ணீர் மட்டுமே இருப்பு உள்ளது. இந்த நீரை வைத்து சென்னையின் குடிநீர் பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறார்கள் என்பதே தற்போது மக்களுக்கிடையே உள்ள பிரதான கேள்வி. புதிய தலைமுறைக்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் எழில்.